VCTech தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனை பற்றின தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் என்னென்ன டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வர பெல் ஐக்கனில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நீட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஓகே, அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7ஆம் தேதி பிப்ரவரி ரிலீஸ் ஆகிடுச்சு. கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்ச் 2025 கடைசி டேட்டு. நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்ச் நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங், யூபிஐ இந்த மாதிரி எதுனாலும் உங்களோட அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 9 அந்த டேட்லேருந்து 9லேருந்து 11 மார்ச் வரைக்கும் 9 மார்ச்லேருந்து 11 மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்த்துடலாம். இதில் 2 விதமான ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1700 ஃபீஸும், அதே போல் ஜென்ரலில் இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1600 ஃபீஸும், எஸ்சி, எஸ்டி, ஹேண்டிகேப்பு, 3ஆம் பாலினத்தினவர்கள் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1000 ரூபா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அலாட்மெண்ட். ஓகேங்களா? சிட்டி வந்து உங்களுக்கு எப்போ அலாட்மெண்ட் ஆகும்னா 26 ஏப்ரல் 2025 உங்களுக்கான சிட்டி அலாட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 1 மே, ஓகேங்களா, 1 மே 2025 உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 4 மே 2025 டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்க்குறப்ப 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிற டைமில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் எந்த சென்டரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விவரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கான ஆன்சர்ஸ் கீயை அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான NTA.ac.in அப்படின்ற வெப்சைட்லேயும் NEET.NTA.NIC. அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 14 ஜூன் 2025 உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10 ரேகை, ஓகேங்களா, 10 ரேகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இது எடுப்பாங்க. ஸோ ரேகெல்லாம் கரெக்டாக விழுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆதாரில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஆதார் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மாடிஃபை ஆன பின்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு இந்த ஆப்பார் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ஏபிசி ஐடி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அது க்ரியேட் பண்ணலனாலும் ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய 10th ப்ளஸ் மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே போல் வந்து இதுவும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆதார்லேயும் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நீட் அப்ளை பண்ணுற வீடியோவே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அது நீங்கள் எத்தனை பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்து நான் கொடுக்க முடியும். உங்களுக்கு நீட் இருக்குது வேணும்னா நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அதான் நான் வீடியோவை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்
சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் பாருங்கள். அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.